வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மிக முக்கியமான டாபிக். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விவசாயத்தில் களைகளை முழுமையாக கட்டுப்படுத்தவே கிட்டத்தட்ட 50% ஒரு நல்ல மகசூலை உறுதிப்படுத்தின மாரி. இந்த களைகளை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது கோரைப்புல். அந்த கோரையை எப்படி அழிக்கலாம், அதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணலான்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோரைப்புல். இந்த கோரைப்புல் நிறைய மருத்துவ பயன்பாடுகளை கொண்டிருந்தாலும், தொழில்துறை லாபங்களை ஈட்டினாலும், விவசாயத்துறையில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த கோரைப்புல். இது என்ன தான் நம்ம இதை அடிக்கிறதாக எவ்வளவோ மருந்துகளை நம்ம பயன்படுத்தியிருப்போம். கிளைபோசிட், பேராக்யூட் போன்ற மருந்துகளை யூஸ் பண்ணாலும் மேலே லைட்டாக கருகுமே தவிர உங்களுக்கு முழுசாக சாவடிக்க முடியாது. அது திரும்ப துளுத்து வந்துடும். சரி, அதுவும் லைட்டாக தான் நுனியில் கருகும், திரும்ப அப்படியே துளுத்து வந்துடும். காரணம் என்ன பார்த்திங்கன்னா, நார்மலாக களைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு இருக்கும், வேர்கள் வழியாக ஊடுருவி செத்துடும். ஆனால் இந்த கோரைகள் கிழங்குகளை கொண்டது. அதுவும் ஒரு கோரைகள்லாம் பார்த்திங்கன்னா 7-8 ஆனால் இப்போது இந்த கோரைகளை கிழங்கிலிருந்து வேரோடு அழிப்பதற்கு எல்லா மார்க்கெட்லேயும் கெமிக்கல் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலாம், தெரிஞ்சுக்கிங்க. இந்த என்ன கெமிக்கல்னு பார்த்திங்கன்னா ஹாலோசல்ஃபிரான் மீத்தேல் 75% அப்படின்ற கெமிக்கல் தான். இது பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியாவில் தனுக்கான்ற நிறுவனம் நிசான் கெமிக்கல் அப்படின்ற நிறுவனத்திலிருந்து வாங்கி அறிமுகப்படுத்தினாங்க. செம்பரான்ற பேரில் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் இருக்கு இல்லையா, அது பிளாக் சீட்ன்ற அப்படி பிராண்டில் அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? இது இந்த ஹாலோசல்ஃபிரான் இருக்கு இல்லையா, கோரைகளை எல்லா வகையான கோரைகளை மட்டும்தான் கேட்கும். நுனிக்கோரை, வட்டக்கோரை, மஞ்சள் கோரை, பூங்கோரை அப்படின்னு எல்லா வகையான கோரைகளையும் கேட்கும். ஆனால் கோரைகளை மட்டும்தான் கேட்கும். மற்ற களைகளை இதை அழிக்க வல்லாது. சரிங்களா? ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனிக்கு மேலே இந்த மருந்தை வெளியிடுறாங்க. இந்த ஹாலோசல்ஃபிரான் பார்த்திங்கன்னா எல்லா வகையான கோரைகளையும் அழிக்கும். அதாவது வட்டக்கோரை, நுனிக்கோரை, மஞ்சக்கோரை, பூங்கோரைன்னு இந்த ஹாலோசல்ஃபிரானை என்னென்ன பயிர்களில் மேலே பயிரில் படுற மாதிரியே பரிந்துரை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கரும்பு சோளத்துக்கு மெயினாக மிக முக்கியமான பரிந்துரை. வாழைக்கும் இது பரிந்துரை பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கரும்பு சோளத்தெல்லாம் ஒரு 15 to 20-25 நாளைக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த காக்கட்டான், மல்லி, இந்த மாதிரி பூ ரகங்கள், சம்மங்கி பூ இருக்கு இல்லையா, சம்மங்கிலாம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் அதில் பட்டே ஸ்ப்ரே பண்ணலாம். அதே போல் தக்காளிலாம் 25 நாளைக்கு மேலே நீங்கள் பட்டு அடிக்கலாம். மிளகாய் இருக்குல்ல, மிளகாயெல்லாம் 30 நாளைக்கு மேலே அடிக்கலாம். அது மாதிரி சுரக்காயில் அடிக்கலாம். அப்போது இந்த பயிர்களை தவிர்த்து மற்ற பயிர்களை இட போகிறோம். ஆனால் அந்த வயலில் வெறும் கோரை மட்டும்தான் வரும். அப்போ அந்த கோரைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, நீங்கள் மற்ற பயிரிடுவதற்கு முன்னாடியே 30 to 40 நாளைக்கு முன்னாடியே நிலத்தை நல்லா உழுது போட்டணும். நம்ம உழுது போட்டதுக்கப்புறம் கோரை திரும்ப முளைத்து வரும். 2 to 3 இலை அந்த இளங்கலையாக இருக்கக்குள்ளேயே நல்லா கால் மீதி ஈர வச்சு முன்கூட்டியே பயிரிடுவதற்கு முன்னாடியே 15 லிட்டருக்கு 3.6 கிராம், இது பேக்கேஜே 36 கிராம் ஒரு ஏக்கருக்கு. நீங்கள் 15 லிட்டருக்கு 3.6 கிராம் என்ற விதத்தில் 10 டேங்க் நல்லா நினச்சி ஒரு ஏக்கருக்கு அடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அப்படியே பழுத்து சாக ஆரம்பிக்கும். இது சாகிறதுக்கே 15 to 20 நாள் ஆகும். அடித்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 15 to 30 நாளைக்குள்ளே ஒரு 5 to 6 டைம் நல்லா தண்ணி ஈரப்போதான் அப்பப்போ நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் ஈரம் வச்சு அடிச்சிட்டோன்னா திரும்ப தண்ணி வைக்காமல் இருக்கக்கூடாது. 5 to 6 டைம் நல்லா ஈரம் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா கிழங்கோடையே க்ளீனாக உங்களுக்கு காலி ஆகிடும். ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம கோரையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழிமுறையை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.